நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் இருக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம மனோகரிக்கு வந்துட்டு ஆப்பு வச்சிட்டாங்க. இனிமேல் அவளுக்கு வந்துட்டு சங்கூதரை தான் வந்துட்டு வேலை. அவளுக்கும் வந்துட்டு இப்படி வெளில கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு எலிலும் சுடரும் பேசிட்டு போய்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. குழந்தைங்க வந்துட்டு இந்து ஏறினதுக்கப்புறம் என்கிட்ட சேராமலே இருந்தாங்க. என்கிட்ட வந்துட்டு சுத்தமாக அட்டாச்சே இல்லாமல் போயிடுச்சு. என்னடா பண்ணுறது, அவ்வளோதான், இந்து போயிட்டா, இனி நம்மளோட வாழ்க்கை அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தப்போ தான் நீ வந்த. குழந்தைங்களை வந்துட்டு என்னை கூட நல்லா பழக வச்ச, அவங்க மனசுக்குள்ளே எப்படி போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு புரிய வச்ச. இப்போது எல்லாமே வந்துட்டு ஸ்மூத் ஆகிடுச்சு. உன்னை அனுப்புறதுல எனக்கு விருப்பம் இல்லை தான், ஆனால் என்ன பண்ணுறது, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. ஆனால் நீ இல்லாதது எங்களுக்கு பெரிய லாஸ் தான் சுடர் அப்படின்ற மாதிரி சொல்ல சுடர் வந்துட்டு பார்க்குறாங்க. நான் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நீ எங்களுக்காக அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க. நீ என்ன வேணும்னு கேளு சுடர், உனக்காக என்ன வேணால் பண்ண நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்காக பண்ணுற பெரிய காரியமே நீங்கள் குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் சார். நீங்கள் மனோகரியை கல்யாணம் முடிக்க போகிறீங்க. அவங்க உங்களுக்கு வேணால் மேட்சாக இருக்கலாம், ஆனால் குழந்தைங்களுக்கு மேட்ச் ஆவாங்களான்னா எனக்கு வந்துட்டு புரியல சார். அதனால் நீங்கள் குழந்தைங்களை பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் சுடர், நான் கண்டிப்பாக குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துப்பேன், மனோகரியும் நல்லா பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்த்துக்கிட்டா சந்தோஷம் தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்ததிக்கா இந்துவையும் தீபாவையும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. தீபா ரெடியாரு, நான் சொன்ன மாதிரி யாவுக்கு இருக்கட்டும், ஒழுங்கா சுடர் மேலே ஏற்றணும், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்க தீபாவோட கையெல்லாம் நடுக்குது. உனக்கு ஏண்டி கை இப்படியெல்லாம் நடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம பிக்னிக் வந்திருக்கோம் பாருங்க, அப்படியே சுற்றுலா வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு ஆக்சிடென்ட் பண்ண வந்திருக்கோம், அப்புறம் எனக்கு கை கால்லாம் நடுங்காதான், நல்லா பேசுகிறாங்க பாரு பேச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் ஆமாம் பெரிய என்னமோ ஒரேடியாக போட்டு தள்ளுற மாதிரி தான் வந்துட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், எழில் பக்கம் தப்பி தவறி கூட அடிபட்டுறக்கூடாது, உன்னோட ஃபோக்கஸ் எல்லாம் சுடர் மட்டும்தான், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருங்க, அடுத்தவங்களுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் முடிஞ்சு முகரையும் பாரு, சரி சரி அவங்க அந்த பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பாரு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ மேடம் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை திருக்கிட்டே இருக்காங்க. ஐயோ நேரம் பார்த்து சொதப்புறாளே, தீபா ஸ்டார்ட் பண்ணிடி வண்டியை அப்படின்ற மாதிரி சொல்ல, மேடம் நான் என்ன வச்சுக்கிட்டேவா வஞ்சித்தனம் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி தீபா புலம்பிக்கிட்டே கரெக்டு பிடித்து சாவியை போட்டு திருப்பிட்டு இருக்க, மேடம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, பல்ல கட்டாத முதல்ல வண்டி எடு, அவங்க ஏறி ஃப்ளைட்டில் போனதுக்கப்புறம் தான் நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவ போல, போ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஓட்டிக்கிட்டே போகிறாங்க. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், சுடர் மட்டும்தான் இடிக்கணும், எழில் பக்கம் திரும்பினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் வந்துட்டு கட்சிப்பெல்லாம் கட்டிட்டு போய் சுடரை இடிக்க மாதிரி வந்துட்டு போக டக்குன்னு வந்துட்டு சுடரும் பார்த்துடுறாங்க. எழில பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சுடர் இடி வாங்கி கீழே விழுந்துடுறாங்க. போய் ஸ்டாண்ட் போட்டு சைடில் போய் நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இந்து வந்துட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா எழில் வந்து சுடர் கீழே மயங்கி கிடக்கிறத பார்க்க அவருக்கு கையில் அடிபட்டிருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி எழுப்ப சுடர் வந்துட்டு மயக்கத்தில் இருக்காங்க. வேமா காரில் வச்சு அடுத்து வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு இந்துவும் தீபாவும் வர்றாங்க. அப்போ தான் எழில் வந்துட்டு வெளியில் ஃபோன் பேசிட்டு வர்றாங்க. அப்போ அவர் கையில் அடிபட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இந்து பார்த்துடுறாங்க. தீபா உன்னை நான் என்ன சொன்னேன், எழில் பக்கம் திரும்பக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா, பாரு அவர் கையில் இவ்வளோ பெரிய பிளாஸ்டரி போட்டிருக்காரு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு வேண்டுதல் பாருங்க, நான் என்னமோ 10-15 ஆக்சிடென்ட் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாதிரி என்கிட்ட வந்துட்டு அவ்வளோதான் லிமிட்டாக படணும் இவ்வளோதான் லிமிட்டாக படணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சுடருக்கு லைட்டாக அடிபட்டதே பெரிய விஷயம், முதல்ல வாங்க சுடர் எப்படி இருக்கான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா இந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே சுடரோட கையை பிடிக்க சுடர் வந்துட்டு கண்ணு முழிக்கிறாங்க. அக்கா நீங்கள் எப்போக்கா வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எஞ்சி உட்கார ட்ரை பண்ண தீபா தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அப்போ சுடர் கழுத்துல இருந்த தாலி வெளியில தெரியுது. அதை பார்த்ததுமே வந்துட்டு ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. சுடரும் பார்த்துடுறாங்க. வேமா தாலி எடுத்து உள்ள போட்டுற, ஆமா ஏன் தாலி எப்படி இவ கழுத்துல அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ஏன் தாலி எப்படி உன் கழுத்துல வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது உங்க தாலியா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ஷாக் ஆகுறாங்க. இல்லை என்ன மாதிரியே தாலி இருக்கா அதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், அதுவா அது என்கிட்ட வந்த கதையும் வேற என் கழுத்துல வந்த கதையும் பெரிய கதைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த சாமியார் சொன்னதுக்கு அப்புறம் தான்க்கா நான் தாலியவே கலட்டாமல் கழுத்திலே போட்டுட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி விடு சுடர் எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்துட்டு டாக்டர் நர்ஸை வர்றாங்க. ஆமாம் நீங்கள் யாருக்கிட்டம்மா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்து ஓடி போய் வந்துட்டு தீபாக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்க. இந்த அவங்க கிட்ட தான் தீபாக்கு பின்னாடி நிற்கிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பின்னாடி நிற்கிறாங்களா யாருமே இல்லையே, இந்த பொண்ணு மட்டும் தானே இருக்குது, ஏமா உங்ககிட்ட தான் பேசுகிறாளா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ இந்த நேரமா டாக்டர் வந்து நம்மளை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேற பயத்திலே முடிச்சுக்கிட்டு இருக்க, இவங்களுக்கு எதுக்கு
தலையில் ஸ்கேன் எடுத்துக்கிருவோம், எதுவும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு டாக்டர் நர்ஸு கிளம்பிடு. ஏக்கா இங்கே வந்து நில்லுங்க, எதுக்கு தீபா பின்னாடி ஒளிஞ்சு போய் நின்றுட்டு இருக்கீங்க, எதுக்கு டாக்டர் உங்களை தெரியலன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது தலையில் அடிபட்டிருக்கும், சரி நாங்கள் கிளம்புறோம், வாத்திபா இங்கேருந்து மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். அக்காவை ஏன் வந்துட்டு டாக்டரும் நர்ஸும் பார்க்கலன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சுடர் வந்துட்டு யோசனையில் இருக்கா. அந்த இடத்துக்கு வந்துட்டு எழில் வர்றாரு. சுடர் இப்போ கொஞ்சம் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே சார் அப்படின்னதும், ஃப்ளைட்டு வந்துட்டு இப்போதைக்கு பிடிக்க முடியாது, இன்னும் 2 நாள் கழிச்சு தான் ஃப்ளைட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் வீட்டில் சொல்லிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, வீட்டில் இன்னும் சொல்லலை, அதுவும் இல்லாமல் நீ ஊருக்கு போனதாகவே இருக்கட்டும், இப்போ மறுபடியும் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோமா என் பிள்ளைங்களுக்கு மறுபடியும் ஏக்கமாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படின்றாங்க. உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. சார் 2 நாள் கழிச்சு தானே உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னதும் 2 பேருமே வந்துட்டு ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு சுடர் அப்பா வரவும் என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா லைட்டான அடிதான் அப்படின்னு சொல்லிடுறேன். எழில் வந்துட்டு எதனால எனக்கு கால் பண்ணுங்க எமர்ஜென்சினா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது சுடரை பார்த்த மணிக்கே கிளம்புறாங்க. அடுத்த சைடு 2 ரவுடிக்க பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. சார் அந்த மனோகரி எங்கே தான் குப்பை கொட்டுறான்னு தெரியவே இல்லையே, என் அண்ணன் வந்து கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல, புதுசாக ஒரு வில்லன் வந்துட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. மாசா வந்து இறங்குனதான் அவங்கள போட்டு அடி நடிச்சு அந்த மனோகரியை இன்னும் தேடி கண்டுபிடிக்க உங்களால் முடியல, நம்ம ஊரில் அத்தனை பேரையும் கொண்டுட்டு இங்கே அந்த மிருகம் சுதந்திரமாக நடமாடிட்டு இருக்கா, அவளை விடவே கூடாது, கொண்டு குமிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நல்ல டைம் அவளை தேடி கண்டுபிடிக்க ஓடுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுரு. அடுத்து மனோகரி எழிலும் கடைக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நீங்கள் பிள்ளைங்களோட நான் வந்துட்டு கார் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் கிளம்பிற மனோகரி வந்துட்டு அந்த வில்லன் பார்த்துறான். அப்படியே முறைச்ச மாணிக்கு நிற்க மனோகரி பயத்திலே பார்க்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு.